ஜூன் 19, 2025 இன்றைய வேதவசனம் 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கின்றார்கள். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் 1 Timothy 6:10. For the love of money is a root of all kinds of evils. It is through this serving that some have wandered away from the faith and preserved themselves with many pangs. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, அப்பா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் தகப்பனே, கத்தாவே, ஆவியானவரே, அப்பா, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, ஆவியானவரே, பண ஆசைனால நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு அப்பா எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பு சகோதரியை, சகோதரனே, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்குவீராக. இந்த சத்ரு ஆவியானவரே இந்த மனுஷர்கள் மேலே இந்த பணத்தாசையை கொண்டு வந்து ஆவியானவரே உம்மை விட்டு வழி தப்பி போகும்படியாய் ஆவியானவரே எங்களை மாறிக்கொண்டு இருக்க என் தகப்பனே, கத்தாவே, உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்காதபடிக்கு ஆவியானவரே பாவத்தின் வழிகளில் நடந்து அப்போ நாங்கள் மடிந்து போகும்படியான ஆவியானவன் தீமையான காரியங்களை எங்கள் மேலே அப்பா பொருத்தி கொண்டிருக்க என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை இப்பொழுது இறங்கோ ராஜா. அநேகர் ஆவியானவரை பணம் இருந்தால் தான் வாழ்க்கை, பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அநேக பேர் ஆவியானவரே இந்த பணத்தின் பின்னாடி போகாதபடிக்கு ஆவியானவரை இந்த சத்ரு ஆவியானவரை அப்படிப்பட்ட ஆவியானவர் தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத சிந்தனைகளையும் அவர்களுக்குள்ள நிரப்பி இந்த பணம் இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அவர்களோடு பேசி பேசி அவர்களை அப்போ தீமையான வழிகளில் நடத்தி கொண்டு இருக்கா என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக. அந்த சத்ருவின் சத்தத்திற்கு எங்களுடைய செவிகளை நாங்கள் அப்போ திறக்காதபடிக்கு உம்முடைய வேதத்தில், உம்முடைய வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் படித்து அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாய் அப்பா புத்தி தெளிந்து நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பணம் மாத்திரம் வாழ்க்கை அல்ல என் தகப்பனே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதை ஆவியானவரை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுது இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. அன்பு சகோதரியை, சகோதரனை, இன்றைக்கு துதிங்க, ஜெபிங்க. பணம் தான் வாழ்க்கை என்று சொல்லிட்டு ஓடாதீங்க, பணத்தின் பின்னாடி ஓடாதீங்க. ஆவியானவர் பின்னாடி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் இன்றைக்கு நடக்கும். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அப்போ பேரண்ட்ஸை தொடுவீராக. 2 பேருமே வேலைக்கு போய் கொண்டிருக்காங்க தகப்பனே. பணம் இருந்தால் தான் வாழ்க்கை, பணம் இருந்தால் தான் படிக்க வைக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த சத்ரு அவர்களோடு பேசி பேசி இன்னும் நிறைய பெரிய லெவலில் உங்கள் பசங்களை படிக்க வைக்க முடியும், பெரிய லெவலில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை இந்த பெற்றோருக்குள்ளே நிரப்பி தங்கள் பிள்ளைகளை காண்பித்து அவர்களுடைய எதிர்காலத்தை காண்பித்து இந்த சத்ரு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ராஜா. இப்பொழுது கூட இறங்குவீராக. இதன் மூலமா அந்த பிள்ளைகளை அப்பா பார்க்க முடியாத வரைக்கும் அவர்கள் வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கும்படியான சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு இருக்கின்றான் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. வாலிபர் பிள்ளைகளுக்குள்ளேயும் அவன் இப்படிப்பட்ட பொருட்களை வைத்திருக்கான், பைக் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், பெரிய ஃபோன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அநேக தீமையான காரியங்களை நிரப்பி தங்களுடைய பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி இதை எனக்கு வாங்கி தந்தே ஆகணும், இப்பயே வாங்கி தந்தே ஆகணும், இந்த ஃபோன் என் ஃப்ரெண்டு வச்சிருக்கான், எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காங்க என் தகப்பனை. இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. இப்பொழுது இறங்கோ ராஜா. ஆவியானவர் இந்த பணத்தாசைகளை அப்பா ஒருவருக்குள்ள ஆவியானவர் இந்த சத்ரு நிரப்பாதபடிக்கு இந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா.
இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை. அவங்க வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா சம்பாரின்னு சொல்லிட்டு தன் கணவனை கூட தவறான வழியில் அப்பா போகும்படியான சூழ்நிலைகளும் மனைவிகளும் செய்து கொண்டு இருக்காங்க. ராஜா, இன்றைக்கு அந்த சகோதரிகளும் தொடுவீராக. கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரை நிரப்புங்க ராஜாம் ரத்தத்தால் நிரப்புங்க, ஆவியில் நிரப்புங்க, ஞானத்தை ஊற்றுங்க. ஆவியானவரே ஒவ்வொருவரும் அப்போ அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி நடக்கும்படி, அந்த வேதத்தை வாசிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனை. எப்பொழுது இறங்கோ ராஜா. வேதமே வெளிச்சம் என்று சொன்னீரே ராஜா. ஆவியானவரே இப்பொழுது இறங்கும். அந்த வெளிச்சம் இறங்க கடவுது, உம்முடைய வெளிச்சம் இறங்க கடவுது. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரனை வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. சத்ருக்கிட்ட இருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்பா இப்பொழுதே இறங்கும் ராஜா. தவறான வழிகள் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவரை தவறான அந்த எண்ணங்கள் இருந்து அவருக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு கூட என் கூட ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அப்பா அதிலிருந்து விடுதலை கொடுத்தீரே. அந்த பணத்தாசையிலிருந்து விடுதலை கொடுத்தீரே. தவறான வழியில் போகாதபடிக்கு உம்முடைய வேதத்தை படிக்கும்படியான ஞானத்தை ஊற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனை. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.